ஒரு ஊரில் 2 கண்ணும் தெரியாத ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தன் வாழ்நாள் முழுதும் பெருமாளுக்கு சேவை மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால பெருமாள் பாட்டி கனவுல ஒரு நாள் தோன்றினாரு. பாட்டி, உன் இளமை முதலே நீ என் மீது கொண்ட பக்தியை மெச்சினேன். விரும்பிய வரம் கேள், ஆனா நீ ஒரு வரம் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாராம். பாட்டியோட உடல் தளர்ந்திருந்தாலும் மனசு இளமையாவே இருந்தது. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. சாமி, நான் 7வது மாடியில நின்னுக்கிட்டு என்னோட எள்ளு பேரன் தங்க கிண்ணத்துல பால் சாதம் சாப்பிடுறத என் 2 கண்ணாலையும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த வரத்தை கேட்டதும் பெருமாள் சிரிச்சிட்டாரு. பலே பலே, நீ எள்ளு பேரன் பிறக்கிற வரைக்கும் பூமியில நீண்ட ஆயுளோட வாழணும்னு நினைக்கிற, அதுவும் மாடியில படியேறி போய் பாக்குற விதத்துல உன் உடம்புல பலம் குறையாம இருக்கணும்னு நினைக்கிற, 7 மாடு வீட்டுக்கு சொந்தக்காரியாவும் இருக்கணும், எள்ளு பேரன் தங்க கிண்ணத்துல பால் சாதம் சாப்பிடுற அளவுக்கு வீட்டுல சுபிக்ஷமும் நிலவணும்னு ஆசைப்படுற, அது மட்டும் இல்லாம கீழ்தளத்துல நடக்கிறத 7வது தளத்துல நின்னுக்கிட்டு பாக்குறதுக்கு உன் கண் பார்வையும் கிடைக்கணும், அப்போ அது மட்டும் இல்லாம கண் பார்வை தெளிவாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுற, இத்தனையும் ஒரே வரத்துல கேட்டுட்டியே, சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்ட வரத்தையும் கொடுத்தாராம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? குறைந்த வார்த்தைகளில் பேசினாலும் தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேச வேண்டும்.